ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். உங்களுடைய வெப்பேஜ் ஆன்லைனில் இருக்கா இல்லை ஆஃப்லைனில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னோடய பேஜ் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பேஜ் இஸ் ஆன்லைன் அப்படின்னு காட்டிகிட்ருக்கு. ஏன் அப்படின்னா இன்டர்நெட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இன்கேஸ் நான் வந்து இன்டர்நெட் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த பேஜ் லோட் பண்ணேன் அப்படின்னா ஸோ பேஜ் இஸ் ஆஃப்லைன் அப்படின்னு காட்டுது. ஸோ இது வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நம்ம ஏதாவது ஒரு பேஜ் ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நமக்கு இன்டர்நெட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பேஜ் இஸ் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே லோட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி திரும்ப இன்டர்நெட் வந்த உடனே என்ன சொல்கிறது, த பேஜ் இஸ் பேக் இல்லைன்னா வந்து ஒரு பேஜ் இஸ் ஆன்லைன் அப்படின்றது ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கிறது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு பட்டன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டிசைன், சிஎஸ்எஸில் க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு டிசைன், தட்ஸ் ஆல். ஸோ அதுக்கு சில சிஎஸ்எஸ் எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்லைன் வரும்போது ஒரு பட்டனும் ஆன்லைனில் வரும்போது ஒரு பட்டனும், ஸோ 2 விதமான டிசைன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அதை தான் இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவுக்குள்ளே, ஓகே, இது வந்து ஓஎன்எல் ஆன்லைன் அப்படிங்கிறதுக்கு ஆன்லைன் டிவ் இது. ஓகே, ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த க்ரீன் கலர் பட்டன். ஓகே, ஸோ அது ஆன்லைன் பட்டன்ன்ற கிளாஸில் இந்த ஸ்பேன் டேக்குள்ளே அதை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஜ் இஸ் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் H4 டேக்கில். அதே மாதிரி இங்கே ஆஃப்லைன். ஓகே, இந்த டிவுக்குள்ளே ஆஃப்லைன் பட்டன் என்ன கலரில் வேணும், அதுக்கு என்ன கலர் வேணும், என்ன சைஸ் எல்லாமே வந்து இந்த ஆஃப்லைன் பட்டன் அப்படிங்கிற இந்த கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான சிஎஸ்எஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஆஃப்லைன் பட்டனுக்கு வந்து எப்படி கொடுத்தா இந்த ரெட் கலர் பட்டன் வரும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுவே ஆன்லைன் பட்டன். ஆன்லைன் பட்டனுக்கு எனக்கு எந்த மாதிரி பட்டன் கலர் வேணும் அப்படிங்கிறது, இந்த க்ரீன் கலர் பட்டன் எப்படி வேணுங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓஎன்எல் அண்ட் ஓஎஃப்எஃப்எல் ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படிங்கிற இந்த கிளாஸ் பேரண்ட் டிவ் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் எழுதி டிஸ்பிளே நன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு அது ஃபர்ஸ்ட் லோட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 டெவலப்மெண்ட்டுமே எனக்கு டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா? ரெண்டுமே ஹைடை தான் இருக்கும். ஓகே, இப்போது ஹைடான எலமெண்ட்டில் எந்த எலமெண்ட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது இன்டர்நெட் ஆனில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் இந்த 2 டிவ்வில் எந்த டிவை நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது அப்போ தான் டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி டிசைட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அந்த ஒரு பர்டிகுலர் கோடிங்கை வச்சு தான் நம்ம இந்த 2 டிவ்வில் எந்த டிவ் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜேஎஸ் ஆன்லோட் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று எழுதியிருக்கேன். ஓகே, இதில் நமக்கு முக்கியமான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பேஜ் வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நேவிகேட்டர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ navigator.onLine. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இதுதான் நமக்கு அந்த பேஜ் வந்து ஆன்லைனில் இருக்கா இல்லை ஆஃப்லைனில் இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வந்து நமக்கு சொல்கிறது இந்த navigator.onLine அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது ஒரு ஸ்டேட்டஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ஆன்லைனில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூ. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்து ட்ரூ அப்படிங்கிறது எப்போ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய இன்டர்நெட் வந்து கனெக்டில் இருக்குது அப்படின்னும் போது இது வந்து உங்களுக்கு ரிட்டன் ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ இதில் கொடுக்கும். ஸோ அதை வந்து இஃப் கண்டிஷனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செக் பண்ணியிருக்கேன். ட்ரூவாக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் டிவை வந்து டிஸ்பிளே காட்டணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஒருவேளை ட்ரூவாக இல்லை அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிவ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு கிளாஸ் நேமை வச்சு ஜாவாஸ்கிரிப்டில் அந்த எலமெண்ட்டை நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த எலமெண்ட்டை எடுத்து, ஓகே, ஸோ அந்த எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் என்ன பண்ணியிருக்கேன், ஏன் 0 கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை எடுக்கும்போது, ஓகே, அந்த எலமெண்ட்டில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்திருக்கும். அதில் ஜீரோவில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து அந்த எலமெண்ட்டுக்கான ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எலமெண்ட் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துட்டு
அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, டாட் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நமக்கு என்னென்னா டிஸ்பிளே நன்னில் இருக்குது. டிஸ்பிளே நன்னு அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காது, அதாவது மறைஞ்சிருக்கும். இப்போ அது வந்து டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு நம்ம சிஎஸ்எஸில் மாற்றிட்டோம் அப்படின்னா அது நமக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இன்கேஸ் வந்து இது ஸ்டேட்டஸ் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா இதே மாதிரி தான் திரும்பவும் நமக்கு இந்த எலமெண்ட் எடுத்து இந்த எலமெண்ட் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஏன்னா பேஜ் இஸ் ஆஃப்லைன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அதுக்காக அந்த எலமெண்ட்டை நான் டிஸ்பிளே பிளாக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதிட்டேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எப்போ நமக்கு கால் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு கால் ஆகணும். அதுக்கு தான் விண்டோ டாட் ஆன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஒரு லைனை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே இந்த பேஜில் எதுவுமே காட்டாது. ஏன் அப்படின்னா நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இந்த டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்பிளே நன் கொடுத்துருக்கனால எந்த ஒரு எலமெண்ட்டும் நமக்கு இங்கே ஷோ ஆகாது. ஓகேங்களா? இப்போது அது இங்கே இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட் நம்ம ஷோ ஆகணும் ஆகக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் எப்போ கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் லோட் ஆகும்போது கால் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த பேஜ் லோட் ஆகும்போது கால் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோ டாட் ஆன்லோட். ஓகே, ஸோ விண்டோ டாட் ஆன்லோட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ராப்பர்ட்டிஸில் தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் எடுக்கும். இந்த ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு டிவ் நமக்கு டிஸ்பிளே ஆகணுங்கிறது டிசைட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். பேஜ் இஸ் ஆன்லைன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் இஸ் ஆஃப்லைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஆன்லைனில் வேணுமா ஆஃப்லைனில் வேணுமா அப்படிங்கிறத நாம் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் மெயின் திங் இஸ் நேவிகேட்டர் டாட் ஆன்லைன். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் போதும். ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இவ்வளோ விஷயத்தையும் நமக்கு புரிகிற மாதிரி அழகாக அட்ராக்டிவாக மற்றவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.